ஹாய் த்ராட்லர்ஸ், கம்ஃபர்ட் அண்ட் மைலேஜை மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி பஜாஜ் வந்து பிளாட்டினா வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ OBD2ஓட அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. அதாவது OBD2Bயோட அப்டேட்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினாவையுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறையவே இம்ப்ரெசிவான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்டேட்ஸ், அதே மாதிரி ப்ரைஸிங் எவ்வளோ ஹைக் ஆகிருக்கு அப்படின்றது வந்து ஒரு சின்ன வாக்கரவுண்ட் ரிவ்யூவை மட்டும் பார்த்துருவோம். ஃபுல் ரிவ்யூ கூடிய சீக்கிரத்தில் நான் கொண்டு வரேன். ஸோ இப்போதைக்கு என்னென்ன மாற்றங்கள் மட்டும் அப்படின்றத முழுசாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சின்ன ரைடு ரிவ்யூவோட இந்த வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். வீடியோ வந்து முழுசாக வந்து பாருங்கள். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த 2025 வாங்கலாமா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம எவ்வளோ சேலஞ்சுக்கு நடுவில் ஒவ்வொரு வீடியோவும் கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்றது. ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அந்த சப்ஸ்கிரைப் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் அவைலபிள் இருக்குது. மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் ஆகாஷ் பஜாஜ் ஹொசூர் சீதாராமேட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் வந்து ரயில்வே ஸ்டேஷன்கிட்டையும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இமயன் எனக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் தான் ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காரு பஜாஜ் வெஹிக்கல்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக. ஸோ கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். மொதல் சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கலர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பிளாக் அண்ட் ரெட், பிளாக் ப்ளஸ் நியான், அதே மாதிரி இன்னும் 2 கலர்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றது எனக்கு முழுசாக தெரியல. என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். வெப்சைட்டில் வந்து ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ இதனால் நம்ம வந்து பஜாஜில் இருக்க சேல்ஸ்மேன் கிட்ட டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து மேபி சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக நான் ஃபுல் ரிவ்யூவில் வந்து அது என்னென்ன அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்க டேட்டா படி 4 கலர்ஸ் வந்து புதுசாக இருக்குது. ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி பிளாட்டினாவில் 110 ABS அப்படின்ற ஒரு மாடல் வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைம் இந்த 110cc செக்மெண்ட்லேயே வந்து ABS அப்படின்ற ஒரு ஆப்ஷனோட கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணியாச்சு. நமக்கு வந்து இப்போ இந்த 110ல் வந்து ட்ரம் மாடல் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த காம்பி பிரேக் சிஸ்டமோட வந்துட்டுருக்கு. மேபி இது வந்து ஒரு வருத்தமளிக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஏன்னா 110cc வந்து ABS கொடுக்கும்போது ஆஸ் எ ரிவ்யூவராக வந்து நான் பஜாஜ் வந்து ஒரு நல்ல இதில் வந்து போயிட்டுருக்காங்க, ஃப்ளோவில் வந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா கன்சியூமர்ஸ்க்கு வந்து ஒரு ABS அப்படின்ற ஆப்ஷன் வந்து அவங்களோட என்ட்ரி லெவல்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது நினச்சேன். பட் இப்போ அதை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணது ரொம்பவே வருத்தமளிக்கக்கூடிய விஷயமாக வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக இன்ஜின் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து BS6 வந்தப்போ எல்லா வண்டியிலுமே வந்து 6 வந்து கார்பரேட்டர்லேருந்து FIக்கு வந்து கொண்டு வந்தாங்க. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் தான் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இப்போது இந்த வண்டி வந்து கம்ப்ளீட் FIயாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் அந்த எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் வந்து அந்த இடத்துல கிடையாது. அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பழசில் என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்லிடுறேன். நமக்கு வந்து பவர் இருக்காது. மெயின் அதுதான், ப்ராப்பர் BS6 வந்து அது இருக்கலை. எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து FIயாக மாற்றிருக்கிறதுனால பவரில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. ஸோ நான் கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்ததுலே நல்ல பவர் வந்து இருந்தது. ஸோ அதனால் வந்து இப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு பவர் தரக்கூடிய வண்டியாகவும் இருக்குது மைலேஜ் செக்மெண்ட்லேயே. அதாவது இந்த 100cc 110cc எந்த அளவுக்கு பவர் இருக்குமோ அந்தளவுக்கு வந்து ஒரு நீட்டான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து நான் சொல்கிறேன், அப்படியே வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெட்லைட் விஷயத்துக்கு வந்து வரும். இங்கே ஒரு சின்ன டிசைன் வீக் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களால் பார்க்க முடியும் ஒரு 2 குரோம் எலமெண்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து இருக்கிறது கிளியராக வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்ததாக சுவிட்ச் விஷயத்துக்கு வந்து வருவோம். நமக்கு ஹெட்லைட்டை வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களால் வந்து ஆன் ஆர் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். மற்றபடி சுவிட்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு வந்து ஒரு ஸ்டார்டர் பட்டன், ஹெட்லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச், ஹாரன் இண்டிகேட்டர், ஹை பீம், லோ பீம், இந்த மாதிரி ரொம்ப சின்ன டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டரை பொறுத்து பெரிய அப்டேட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நமக்கு வந்து ஸ்பீடோ மீட்டர், ஓடோ மீட்டர், இந்த மாதிரி ஒரு ட்ரிப் மீட்டர் மேபி இந்த செக்மெண்ட்டில் இவங்க கொடுத்துருந்தா ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபியூச்சராகவும் இருந்திருக்கும். ப்ளஸ் வந்து இந்த பைக்கை வந்து வாங்குறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு யூசேஜாக இருந்திருக்கும் அந்த ட்ரிப் மீட்டர் எல்லாமே. பட் இதில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ அடுத்ததான் நான் இன்ஜின் ஸ்பெக்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றத வந்து முதல்ல பார்த்துருவோம். இப்போ பழைய இன்ஜினுக்கும் புது இன்ஜினுக்கும் சில மாறுபாடுகள் வந்து இருக்குது. ஸோ நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பழசு வந்து 115.45cc கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ புதுசு வந்து 115.06cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. OBD2B இதோட கம்ப்ளைண்ட்ஸோடு வருது. அதாவது எமிஷன் வந்து சிம்பிளாக குறையும். பவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8.6 PS வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ இந்த வண்டியில் 9.5 PS, அதாவது பழசை விட பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அந்த எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த புது கார்பரேட்டருக்கும் அதாவது புது FI சிஸ்டமுக்கும் நடுவில் இருக்கிற பவர் வேரியேஷன்ஸ். அதே மாதிரி நமக்கு டார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா
9.81 நியூட்டன் மீட்டர்லேருந்து 9.9 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நமக்கு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பஜாஜ் வந்து பவர் டு வெயிட் ரேஷியோவில் இந்த முறை ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வண்டியோட வெயிட் வந்து 119 கிலோ இருந்தது. இப்போ 116 கிலோவாக மாற்றிட்டாங்க. ஒரு 3 கிலோ வந்து வண்டியோட வெயிட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால் பவர் டு வெயிட் ரேஷியோ, அதாவது நமக்கு வந்து புல்லிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு வெயிட் வந்து 3 கிலோ கம்மியாக இருக்கிறதுனால இதனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி பிளாட்டினா வந்து ஒரு ஹைவேஸில் ஸ்பீடாக போகும்போது பக்கத்தில் ஒரு பெரிய வண்டி போகும்போது அலாயும். ஸோ இப்போ வந்து அது இன்னும் அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அடுத்ததாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் அப்டேட்ஸ். ஸோ ஃபைனலாக இந்த அப்டேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து பஜாஜ் வெறும் 3300 ரூபா தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்டான ஆன்ரோட் ப்ரைஸ்க்கு மறக்காமல் பஜாஜ் ஷோரூம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஃபுல் ரிவ்யூ போஸ்ட் பண்ண போகிறேன். அதில் என்ன ப்ரைஸிங், என்ன ஆன்ரோட் வரும், மைலேஜ் ப்ளஸ் வந்து நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல் ரிவ்யூவில் வந்து வந்துடும். ஸோ கண்டிப்பாக அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ அடுத்ததாக இந்த வண்டியோட மெயின் இது வந்து ஒரு கம்யூட்டர். ஸோ மைலேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வண்டியை நீங்கள் 2025 வாங்குறதா இருந்தால் நிறையவே அட்வான்டேஜான விஷயம் இருக்குது. ஸோ மொதல் விஷயம், இந்த வண்டியோட மைலேஜ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 70லேருந்து 75 தாராளமாக கொடுத்துரும். ஒரு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து இருக்கிறது பார்க்க முடியுது. ப்ளஸ் வந்து நமக்கு சஸ்பென்ஷன் தாங்க ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நான் ரைட் பண்ணும்போதுமே நோட் பண்ணேன், ரொம்பவே கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷனுங்க. ரியலில் வந்து பார்க்க முடியும். ஸ்ப்ரிங்களோட நைட்ராக்ஸ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல சஸ்பென்ஷனுங்க. நீங்கள் சிட்டியில் ஃபுல் டே கம்யூட் பண்ணாலும், ஒரு வில்லேஜ் அந்த மாதிரி ரோட்ஸ்லாம் ஓட்டினாலும், பாட்டோல்ஸில் ஓட்டினாலும் ரொம்பவே சூப்பரான ஒரு சஸ்பென்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த சஸ்பென்ஷனோட ட்ராவலுமே நல்லா இருக்குது. ஒரு 110 mm ட்ராவல் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு நார்மல் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷனுமே ரொம்ப டீசெண்டாக இருந்ததுங்க. நம்ம ஓட்டும்போது 130 mm ட்ராவல் வந்து இருக்குது. ஸோ இதுதான் இந்த சஸ்பென்ஷன். நீங்கள் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் ரைட் எடுங்க. நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க இது எந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அடுத்ததாக சீட்டு விஷயத்துக்கு வந்து வந்துடுவோம். சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 3 பேர் போகலாம். பட் இது வந்து இருசக்கர வாகனம், அதனால் 2 பேர் தான் போகணும் அப்படின்றது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இருந்தாலுமே நீங்கள் 2 பேர் போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, தாராளமான ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட்டுமே இருக்குங்க. ஸோ அதனால் இந்த வண்டியை வந்து நீங்கள் ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நல்ல மைலேஜ் வரணும், மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கம்ஃபர்ட் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போய் எடுங்க. நான் வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் டெஸ்ட் ரைட் எடுங்க. இந்த வண்டிக்கான பவர் எவ்வளோ இருக்கோ கண்டிப்பாக அவ்வளோதான் இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பவர்ஃபுல்லான வண்டி வேணாம், எனக்கு நல்ல மைலேஜ் வேணும் அப்படின்றவங்க இதை தாராளமாக எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து இன்னொரு சின்ன சேஞ்சஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ மொதல் விஷயம் வந்து 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. இந்த வண்டியில் ஒரு மேசிவான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து ஒரு 2 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீலுக்கு இன்னொரு வீலுக்கு நடுவில் இருக்குது. அந்த வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 mm குறைச்சிருக்காங்க. இன்னும் வந்து ஃப்ளிக்கபுளாக இருக்கும் உங்களுக்கு ஓட்டும்போது. லென்த் வந்து ஒரு 2 mm குறைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 807 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ 807 mmன்றதுனால ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 5.5லேருந்தே இந்த வண்டியை வந்து தாராளமாக வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக என்ன ஒரு சின்ன அப்டேட்டும் பெண்டிங் இருக்குது. அது என்ன அப்டேட்னு நான் சொல்கிறேன். நமக்கு வந்து USB சார்ஜருமே இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ USB சார்ஜர் வந்து எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நானும் நோட்டீஸ் பண்ணல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். எஸ், இங்கே வந்து நமக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து USB சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து டைப்-Cல எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. மேபி அதை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இதில் வந்து USB கொடுத்துருக்கிறதே ஒரு என்ட்ரி லெவல் ஃபியூச்சர் தான். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஃபியூச்சர். ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் இந்த வண்டியோட ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ. ஃபுல் ரிவ்யூ கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். அடுத்த ரைட் ரிவ்யூ வரப்போது கண்டினியூவாக வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ த்ராட்லர்ஸ் இப்போ வந்து இந்த பிளாட்டினா 110ஓட ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ பஜாஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வண்டிகள் எல்லாமே ரிஃபைன்மெண்ட் வந்து நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த 110மே வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்ட் டேஸில் வந்து ஓட்டினது கிடையாது. பட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஓட்டியிருக்கேன். அதில் வந்து வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் இந்த பிளாட்டினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல் ரிஃபைன்டு வண்டியாக வந்து கொடுத்துருக்கிறது வந்து பார்க்க முடியுது. கியர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப சின்ன த்ரோஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரிஃபைண்டாக வந்து கொடுத்துருக்கிறது பார்க்க முடியுது. இன்ஜின் சைடுமே நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, முன்னே இந்த 110எல்லாம் நமக்கு ஓட்டும்போது வைப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. பட் இப்போ வர வண்டிங்களை கண்டிப்பாக இல்லை. பஜாஜில் நான்
ரீசெண்டாக ரிவ்யூ பண்ண ஆல்மோஸ்ட் வண்டிங்க வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன்மெண்ட் லெவலில் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர்றதை வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பைக் ரிஃபைன்மெண்ட் வந்து நல்லாயிருக்கு. ஸோ 110cc தானே, இதில் வந்து என்ன இருந்துற போகுது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். நிஜமாக இங்கே பஜாஜ் டூயிங் கிரேட் ஜாப். ப்ளஸ் வந்து சஸ்பென்ஷன்லாம் பாருங்களேன், நல்லா வந்து இருக்குங்க. நீங்கள் வந்து சிட்டியில் வந்து கம்யூட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான சஸ்பென்ஷன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் கம்ஃபர்ட் இருக்கு இல்லைங்களா, உண்மையாக டூயிங் கிரேட் ஜாப். நான் வந்து பாருங்கள் ஒரு பாட்டோவில் வந்து விட்டு காட்ட போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு சஸ்பென்ஷன் இருக்குன்னு வந்து பார்க்குறீங்கன்னா அந்தளவுக்கு வந்து நல்ல சாஃப்டாக இருக்குங்க சஸ்பென்ஷன். உண்மையாக இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் விஷயத்தில் நான் ரொம்பவே ஹாப்பி. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மைலேஜ், உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு 40 அந்த ரேஞ்சில் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40-50 அந்த ரேஞ்சில் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 80 வந்து கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிட்டி லிமிட்ஸில் ஓட்டுறீங்க, ப்ளஸ் வந்து ஒரு ஃபுல் டே டெலிவரி ஜாப் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா இந்த வண்டியை தாராளமாக நீங்கள் எடுங்க. நான் டெஃபினெட்லி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த வண்டியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சஸ்பென்ஷன் விஷயம் ஆகட்டும், சீட்டோட கம்ஃபர்ட் ஆகட்டும், குஷனிங் லெவல் ஆகட்டும், ரிஃபைன்மெண்ட் லெவல் ஆகட்டும், கியரில் வந்து நம்ம வந்து ஸ்லீக்காக வெல்றதாகட்டும், இது எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் இஸ் டூயிங் குட் ஜாப். பட் நான் ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். என்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த 110 வந்து ஏபிஎஸ் மாடல் வந்து ஸ்டாப் பண்ணுது. மேபி பண்ணாமல் இருந்திருக்கலாங்க. ஏன்னா அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா 110cc வந்து ஒரு சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ண ஒரு வண்டியை ஏன் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இதில் வந்து ட்ரம் பிரேக் இருக்கிறது மட்டும்தான் நான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். மற்றபடி எவ்ரிதிங் இஸ் குட்ங்க. ஸோ இதுதான் இந்த வண்டியோட ரிவ்யூ. கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூ வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக என்னென்ன இருக்குது A to Z எல்லாமே வந்து போட்டுறேன். மை லேட்டஸ்ட் ரிவ்யூ வேணுமா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் வீடியோ தொடர்ந்து பார்த்து எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். Until that, bye from Heart Hotels Praveen. Thank you.